குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆஸ்மா பற்றி நம்ம உரையாடல் போகிறோம். இன்னைக்கு நம்மளுடன் இணைந்திருக்கிறார். Today we have Dr. Balamurugan sir, Professor, Department of Pulmonary Critical Care and Sleep Medicine, ACS Medical College and Hospital, to enlighten us about the childhood asthma. Sir has completed MBBS from JJM Medical College, Davangere. Sir has pursued DTCD and DNB Respiratory Medicine from Institute of Thoracic Medicine, Madras Medical College, Chennai. Sir is currently in the position of Director, Principal Investigator, Respiratory and Diabetic Clinical Trials at Chennai Chest and Diabetes Research Institute, Valasaravakkam. Sir is a visiting consultant, Pulmonary Critical Care and Sleep Medicine at Rakshit Hospital, Chennai, VHM Multi-Speciality Hospital, Chennai, Apollo Speciality Clinic, Valasaravakkam, Chennai. Sir is a life member in Indian Medical Association, Indian Chest Society, European Respiratory Society, and American Diabetes Association. Sir has academic experience of more than 12 years and clinical experience of more than 20 years. Sir has extensive experience in the field of pulmonology. We feel privileged to have your presence today with us, sir. Thank you, ma'am. To discuss about the insights of childhood asthma. Okay. ஸோ சைல்டுஹுட் ஆஸ்மா நம்ம தமிழில் சொல்லணும்னா அது வந்து குழந்தைகளுக்காக ஏற்படும் ஆஸ்மா. ஸோ குழந்தைகளுக்கு நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய ஒரு ஆஸ்மா பற்றி நம்ம இன்னைக்கு உரையாடல் போகிறோம். சார் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? தாராளமாக. எஸ் சார். சார் சைல்டுஹுட் ஆஸ்மா, குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆஸ்மானா என்னது சார்? அப்படின்னா என்னது? பிஃபோர் குழந்தைங்களுக்கான ஆஸ்துமா அப்படின்னு நம்ம தனியாக பேசுகிறத விட முதல்ல ஆஸ்துமானா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்மாவோட பெக்குலியாரிட்டிஸை பற்றி பேசலாம். ஆஸ்துமா அப்படின்றது காமனாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வியாதி கிடையாது. ஆஸ்துமான்றது தலைவலி, ஜுரம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம். ஏதோ ஒரு காரணம், அது ட்ரிகர்னு சொல்லுவோம். அந்த ட்ரிகர்னால் நுரையீரலுக்கு உள்ளே இருக்கிற மூச்சுக்குழா சுருங்கிறதுனால சிம்டம்ஸ் வருது. அதுதான் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதோட என்ன காரணங்கள், எந்தெந்த ட்ரிகர்ஸ்னால் வருதோ அந்தந்த ட்ரிகர்ஸை கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணுறது தான் இதுக்கான சரியான தீர்வு. நவ் காரணங்கள், சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேசிக்காக வீசிங் சத்தம் கேட்கலாம். மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது உள்ள ஒரு விசில் அடிக்கிற மாதிரியோ இல்லாட்டினா ஒரு பூனை கத்துற மாதிரியோ ஒரு கீச்சுன்ற சவுண்டு கேட்கும். இது வந்து வீசிங்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு இழுத்து மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். நெஞ்செல்லாம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொண்டை இருக்கிற மாதிரி இருக்கும். இருமலாக வரும். காஃப் வேரியண்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். காஃப் வேரியண்ட் ஆஸ்துமானா ஆஸ்துமா வந்து வீசிங் மூச்சு வாங்கிறதோட மட்டும் இல்லாமல் இருமலாக வரும். இந்த காஃப் வேரியண்ட் ஆஸ்துமான்றதோட இருமல் ப்ரெடாமினன்ட்லி வரட்ட இருமலாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கோழையோடு வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது ராத்திரி ஆச்சுன்னா அதிகமாக வரும். பெட்டில் படுக்க வச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். சில சமயம் வெடிகாலையில் நிறைய இருமல் வரும். நீங்கள் லிட்டர் கணக்கில் சிரப் குடித்தாலும் அது கேட்காது. அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான மருந்துகள் எடுக்கிறது தான் இதுக்கான சரியான தீர்வு. ஸோ இதுதான் வீசிங். வீசிங் வந்து பேசிக்கலாக 2 விதமாக பிரிக்கலாம். பெரியவங்களுக்காக வர ஆஸ்மா, சின்ன பசங்கள்லேருந்து இருக்கிற ஆஸ்மா. இது வந்து அடல்ட் ஆன்செட் அண்ட் சைல்டுஹுட் ஆன்செட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஆஸ்மா ஆரம்பித்து பெரியவங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். குழந்தைங்களுக்கான ஆஸ்மாவில் வந்து ப்ரெடாமினன்ட்லி அது அலர்ஜினால் வரக்கூடிய ஆஸ்மா. ஸோ குழந்தைங்களுக்கு முக்கியமாக மழைக்காலம் இல்லை பனிக்காலம் நெஞ்சில் சளியோடு இருக்கும்போது இருமல் இருக்குது. இருமல் கூட மூச்சு வாங்கிறது இருக்குது. மூச்சு இழுத்து விட்டால் விசிலிங் சவுண்டு கேட்குது. இது எல்லாமே சைல்டுஹுட் ஆஸ்மாக்கான அறிகுறி. ஓகே சார். சார் இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு இப்போ சளி பிடிக்குது. இப்போ அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைக்கு வந்து வீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? என்னென்ன அறிகுறிகள்னால அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்மா தான், வீஸ் இருக்குது ஓகே அப்படின்னு? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விதமான ட்ரிகர்ஸ்னால் ஆஸ்துமா வரும்னு சொன்னேன். இந்த ட்ரிகர்ஸை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இது வந்து பேசிக்கலி ஃபார் போத் குழந்தைங்களுக்கு ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸுக்குன்னு எடுத்துக்கலாம். வி கால் திஸ் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரிகர்ஸில் வந்து 2 விதமான ட்ரிகர்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தவிர்க்கப்படக்கூடிய ட்ரிகர்ஸ், ரெண்டாவது தவிர்க்க முடியாத ட்ரிகர்ஸ், அவாய்டபுள் அண்ட் அன்அவாய்டபுள். அன்அவாய்டபுள் ட்ரிகர்ஸ், அதாவது தவிர்க்க முடியாத ட்ரிகர்னு பார்த்திங்கன்னா மழைக்காலம், பனிக்காலம். ஸோ பனிக்காலம் ஆரம்பிக்குது, வீசிங் வர ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னாலேயோ இல்லை மழையினால் அந்த ஈரப்பதத்தினாலேயோ உள்ளுக்குள்ளே இருக்கிற மூச்சுக்குழா சுருங்கும். இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும். ஸோ நம்மளால் கிளைமேட்டை மாற்ற முடியாது. மழை பெய்யும் போது மழையை நிறுத்த முடியாது. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள். சீசன் ஆரம்பித்து சீசன் முடிகிற வரைக்கும் உங்களோட மருத்துவர் பரிந்துரைக்கிற மருந்துகள் எடுத்திங்கன்னா நல்ல குணம் தெரியலாம். முக்கியமான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படக்கூடிய ட்ரிகர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1 டஸ்ட்டு. மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு. தூசுப்பட்டால் மூச்சுக்குழா சுருங்கும், வீசிங் வர ஆரம்பிக்கும்.
ரெண்டாவது முக்கியமான காரணம் எக்ஸ்போசிங் டு ஸ்ட்ராங் ஓடர்ஸ், ஸ்மெல். ரொம்ப அதிகமான ஸ்மெல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை இன்ஹேல் பண்ணாலே சில குழந்தைங்களுக்கு ஆஸ்மா, வீசிங் வர்றதுக்கான அறிகுறிகள் உண்டு. ஸ்மெல்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பர்ஃப்யூம், புகை, ஊதுவத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிராணி, பெயிண்ட் ஸ்மெல், இது எல்லாமே காரணங்கள். இது எல்லாமே தவிர்க்கப்படக்கூடியது. முக்கியமான மூணாவது காரணம் புகை, ஸ்மோக்கிங். குழந்தைங்களோட அப்பா அம்மா யாராக இருந்தாலும் இல்லை பக்கத்தில் யாராவது ஸ்மோக் பண்ணால் கூட அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப மூச்சு வாங்கிறதுக்கான முக்கியமான ட்ரிகராக அமையும். அது இல்லாமல் நெஞ்சில் சளி பிடிக்கிறது, வீட்டுக்குள்ளார நிறைய கரப்பாம்பூச்சிகள், அலர்ஜன்ஸ் நிறைய இருக்கிறது. சில வீட்டில் பெட்ஸ் வச்சுருப்பாங்க, பறவைகள் வச்சுருப்பாங்க, அதை வந்து கண்ணுக்கு தெரியாத முடி கொட்டும், அலர்ஜன்ஸ் நிறைய வரும். அதனால் குழந்தைங்களுக்கு ஆஸ்மா வரும். வீட்டை சுற்றி செடி கொடிகள் நிறைய இருந்தால், பாலன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் வரும். சில குறிப்பிட்ட உணவு காரணங்கள்னாலையும் வரும். சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி, இல்லை நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், முட்டை, சீ ஃபுட்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலராக இருக்கும். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு குழந்தைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி சாப்பிட்டா வீசிங் வருது, அதனால் என்னோடய குழந்தைக்கும் தக்காளி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு தக்காளி ஒத்துக்கலாம், கத்திரிக்காய் ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் இருக்குதுன்றதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ட்ரிகர்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சளி பிடிக்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ், அளவுக்கு அதிகமான சந்தோஷம், துக்கம் இடத்துல எது இருந்தாலும் வரும். முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும், அந்த பயத்தில் வரும். அது ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாமல் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்னு சொல்லுவோம். இது குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்க விளையாடுதுன்னு போது மற்ற குழந்தைங்களும் நார்மலாக ஆட ஆரம்பிக்கும். இந்த ஒரு குழந்தை, ஆஸ்மா இருக்கிற குழந்தை வந்து மூச்சு வாங்குது, என்னால் விளையாட முடியல, இல்லை வீசிங் சவுண்டு கேட்குது, இல்லை இருமலோட நின்றுடும் விளையாட மாதிரி நெஞ்சில் சளி பிடிக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியானால் வர்றது, வைரஸ்னால் வர்றது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கான ஆஸ்மா வர்றதுக்கு முக்கியமான காரணம் வைரஸ் இன்ஃபெக்ஷன். வைரஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ், அடினோ வைரஸ், இந்த எல்லா வைரஸ்னாலையும் தே ஆக்ட் அஸ் எ ட்ரிகர். இதனால் வீசிங் வர்றதுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 5 குழந்தைங்களை எடுத்துக்கிறீங்க, அந்த 5 குழந்தைங்களில் 4 குழந்தை எல்லாருக்குமே சளி பிடிக்குது, ஆனால் 4 குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். இந்த ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சதுன்னா அது ட்ரிகராக வரும், வீசிங்காக வரும், இல்லை மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், இல்லை சளி சேரும், இல்லாட்டினா உள்ள விசிலிங் சவுண்டு கேட்கும், இல்லை வரட்டு இருமலோட கூட வரலாம். ஸோ இது எல்லாமே ஆரம்ப அறிகுறிகள். ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க குழந்தைங்களுக்கு எதனாலன்றதை கண்டுபிடிச்சி அதை தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வீசிங் வர்றது வந்து தடுத்துக்கலாம். ஓகே சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் சார். சார், இப்போ இந்த ஐஸ்கிரீம், இந்த ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஆஸ்மா ட்ரிகர் ஆகலாமா சார்? பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது இந்த குளிர்காலம் வந்தாலே, பட் சில்ட்ரன் வந்து அதை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து ட்ரிகராக
ரைட், நல்ல கேள்வி. இது நான் வந்து 2 விதமாக ஆன்சர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே உணவு காரணங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜென்ரல், இன்னொன்று ஸ்பெசிஃபிக். ஜென்ரல், ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் உணவு ஒரு குழந்தைக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பால் பொருட்கள் ஒத்துக்கல அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால் அதனால் வீசிங் வரும். குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, இல்லை ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க, அதனால் வீசிங் வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓவராலாக ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் போட்டிருக்காங்க, இந்த குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வீசிங் வந்துடும் அப்படின்ற நினைப்பில் எந்த குழந்தைக்குமே நீங்கள் தவிர்க்கக்கூடாது. பால் அந்த மாதிரி பால் கொடுக்காம இருந்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம், பாலில் நிறைய இருக்குது, நீங்கள் பால் கொடுத்து தான் ஆகணும். பால் கொடுத்தா வீசிங் வந்துடும்ன்ட்டு நீங்களாக யூகிச்சுக்கிட்டு நிறுத்தக்கூடாது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பால் கொடுத்தா என்னோடய குழந்தைக்கு வீசிங் வருதுன்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போதைக்கு பால் கொடுக்காதீங்க. குழந்தை நார்மலாக இருக்கும், மருந்துங்கள்லாம் கொடுக்குறீங்க, நார்மலாக இருக்கும்போது பால் மட்டும் கொடுத்து பார்க்கணும். ஓகே. 2வது டைம் பால் மட்டும் கொடுத்து அந்த குழந்தைக்கு வீசிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு பாலுக்காக அலர்ஜி இருக்குது, அதை அவாய்ட் பண்ணணும். இது ஒரு விதம். அஃப்கோர்ஸ் இப்போ அலர்ஜன் டெஸ்ட்லாம் நிறைய வந்துருக்குது, ஃபுட் அலர்ஜன் பேனல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் கண்டுபிடிச்சி இந்த ஃபுட்டெல்லாம் ஒத்துக்காதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் அறிவுறுத்துறது என்னென்னா, ஃபுட்ஸ் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் சப்ஸ்டன்சஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேக் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த குழந்தைங்களை கவரணும், அதுக்காக கலர் ஆட் பண்ணுவாங்க. அது தப்பு. 2வது, அந்த கேக் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த கேக் ரொம்ப நாளாக கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆஸ்மா இருக்கவங்களை அவாய்ட் பண்ணுறது சேஃபான விஷயம். அது இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி சாக்லேட்ஸ், நான் ஒத்துக்கிறேன். சாக்லேட்ஸ் வந்து எந்த குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள், எல்லாருக்குமே தான் நம்மளுக்கே பிடிக்குவாங்க. பட் ஜென்ரலாக சாக்லேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கோகோ, தட் இஸ் வெரி நொட்டோரியஸ். கோகோ சாப்பிட்டாங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அலர்ஜி வருது. ஸோ அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சாக்லேட்டே வேண்டான்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு நம்ம தான் மிகப்பெரிய வில்லன் ஆகிடுவோம். ஸோ அதனால் சாக்லேட்ஸ் கொடுக்கலாம், கோகோ இல்லாமல் வர சாக்லேட்ஸ், ஒயிட் சாக்லேட்ஸ்னு சொல்லுவோம். ஒயிட் சாக்லேட்ஸ்னால் இந்த டைரி மில்கி பார் அதெல்லாம் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் நான் சொல்லலை. ஒயிட் கலர்ட் சாக்லேட்ஸ், கோகோ இல்லாமல் ஒயிட் சாக்லேட்ஸ்னால் கிடைக்கிது கடையில், அதை வாங்கி கொடுக்கலாம். ஓகே சார். எஸ் சார். இப்போ இந்த சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இப்போ ஆஸ்மா வந்திருக்குன்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இருக்கும் சார் குழந்தைங்களுக்கு? ஓகே, ஆஸ்மாவோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீசிங் சத்தம் கேட்கலாம். வீசிங் அப்படின்னா மூச்சை இழுத்து மூச்சை விடும்போது உள்ளுக்குள்ளார நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு விசில் அடிக்கிற சவுண்டு கேட்கலாம், இல்லை பூனை கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கீச்சுன்னு கேட்கலாம். அது வந்து கிளாசிக்கலாக இருக்கும் ஆஸ்மா அப்படின்னு சொன்னால். 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்மா வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், குழந்தைங்களுக்கு மூச்சு அதிகமான திணறல் வரும். 3வது சிம்டம்னு பார்த்திங்கன்னா இருமல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்துமானால் வர இருமல், காஃப் வேரியண்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். காஃப் வேரியண்ட் ஆஸ்மா வந்து அடல்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% 30% அடல்ட்ஸ்க்கு காஃப் வேரியண்ட் ஆஸ்மா வரும். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ்மாவுக்கு முதல் சிம்டம்னு பார்த்திங்கன்னா இருமல். 80 to 85% ஆஃப் தி குழந்தைங்களுக்கு இருமலோட வரும். ஸோ இந்த இருமல் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு இரும ஆரம்பிக்குது, உடனே ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை அவங்களே கூட ஓவர் த கவுண்டராக இருமல் மருந்து கொடுப்பாங்க, மற்ற மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து கூட இருமல் நிற்கலைன்னா பை டெஃபினிஷன் நெஞ்சில் சளி இருக்குது, இருமல் இருக்குது, 10 நாளுக்கு மேலே ஆகுது, இருமல் நிற்கலைன்னா ஆஸ்துமாவுக்கான அறிகுறியாக இருக்கக்கூடும். ஓகே இது. ஸோ நெஞ்சு இறுக்கமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா செஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரகாஸ்டல் மசில்ஸ் வந்து உள்ளே இழுக்கும், நெஞ்சில் இருக்கிற சதப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வந்து குழந்தைங்க மூச்சு விடும்போது ரொம்ப அதிகமாக ஆஸ்மா அதிகமாக இந்த கழுத்தில் இந்த ட்ரக்கியான்னு சொல்லுவோம், அது இதெல்லாம் உள்ளே இழுக்கும், அள்ளு தூக்கி போடுதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த இன்ட்ரகாஸ்டல் இன்ட்ராயிங்லாம் இருக்குதுன்னா மூச்சு விடுறதுக்கு குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறதுன்னு நடக்கும். ஆஸ்துமா வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சியாக மருந்துங்களை கொடுத்து அந்த குழந்தைங்களை சரி பண்ணலாம். ஓகே சார்.